ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ். இது வந்து ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க, அதனால் இது நான் இதை டீச் பண்ணுறேன். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். அதாவது ஒரு லிமிட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க. லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்ஸ் டு ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க ஆர் ஆஃப் எக்ஸ். இந்த ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு சர்டைன் ஃபங்க்ஷன். அது வந்து ரேஷனல் ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், வாட் எவர் மேபி எந்த ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது, அதாவது இங்கே இருக்க இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு நான் ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 0/0ஆவோ இல்லை ∞/∞ஆவோ இல்லை 0 × இல்லை ∞ - இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான ஒரு நம்பர் தான். ஆனால் இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸாக்டாக இது வந்து இந்த நம்பர் தான் அப்படின்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கான ஃபங்க்ஷனுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்க ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து ட்ரை பண்ணார். அவர் பேர் தான் பெர்னௌலி. இந்த பெர்னௌலி மேத்தமெட்டிஷியன்ற ஃபார்மேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர் வந்தது அப்படின்னு சொன்னால் இதுக்கு உண்டான இந்த ஃபார்முக்கு உண்டான வேல்யூ எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜரை அவர் கொண்டு வந்தார். சரிங்களா? அது ஷார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் வரக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா f(x)/g(x). ஸோ கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f(x) என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா g(x) அப்படின்றத நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த f(x) d(x)க்கு நான் லிமிட் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். லிமிட் x → ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே லிமிட் x → ஆல்ஃபா, இங்கே f(x) என்ன எடுத்துக்கிறோம் g(x). இப்போ g(x) ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஃபைனட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக முடிச்சுக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இது எனக்கு ஃபைனட்டாக இல்லாமல் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா 0/0, ∞/∞, 0 × ∞, ∞ - 1/∞, 0/0, ∞ நம்ம 0 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் x → ஆல்ஃபா f'(x) g'(x). இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸுக்கு இந்த ஆல்ஃபா கொடுக்குறோம். ஸோ இப்போ ஃபைனட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஓகே. சப்போஸ் மறுபடியும் அகெயின் இந்த மாதிரி எனக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக நான் என்ன செய்யணும்னா என்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸை நான் என்ன பண்ணணும் கண்டினியூ பண்ணணும். f'(x) g'(x). இந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபைனட் வேல்யூ வர்ற வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கணும் ஆகிட்டே இருக்கணும். இங்கே நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்ம u/v ஃபார்முலாவை அப்ளை பண்ணக்கூடாது. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u/v அப்ளை பண்ணக்கூடாது. பட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் uv ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது போத் நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நம்ம டிஃப்ரென்ஷியேட்டர் செப்பரேட்டாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கூடிய ரேஷனல் ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்துக்க போகிறோம். f(x) g(x). இதை லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஃபைனட் வேல்யூ வந்தால் விட்டுற போகிறோம். ஃபைனட் வேல்யூ வராமல் இந்த மாதிரி ஏதாவது வேல்யூ வந்ததுன்னா நம்ம நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஃபைனட் வேல்யூ வர வரையும் இந்த ப்ராசஸை கண்டினியூஷன் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஃபார்மேட். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு டைரெக்டாக சம் போகலாம். இதோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? என் வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா? என் வாய்ஸை கேட்குதா இருந்தால் நீங்கள் எஸ் சொல்லலாம் கமெண்ட்ஸில். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.5. ஏன்னா இதில் எக்ஸசைஸ் 7.3 அண்ட் 7.4 வந்து டெலிட்டட் போர்ஷன். ஓகே, தேங்க்யூ. எக்ஸசைஸ் 7.3 அண்ட் 7.4 வந்து டெலிட்டட் போர்ஷனாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம எடுக்க போகிறதில்ல. எக்ஸசைஸ் 7.5 மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட் x → 0 1 - cos x என்ன எழுத போகிறோம் x². இதுக்கு ஜஸ்ட் எக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க. அப்போ 1 - என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா cos 0 என்ன 0². cos 0 அப்படின்னு சொன்னால் 1. ஸோ 1 - 1/0னா 0/0. இது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி டைப்பில் இருக்குது. அதாவது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேஷன் தனியாக பண்ண போகிறோம், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேஷன் தனியாக பண்ண போகிறோம். அப்போ லிமிட் x → 0 இங்கே 1 - cos x என்ன அப்படின்னு சொன்னால் x² அப்படின்னும்போது இங்கே லிமிட் x → 0 இங்கே 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 ஆகிடும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -sin x டியூ டு திஸ் மைனஸ் என்ன ஆகிடும்னா +sin x மாறிடும்.
டிவைட் பை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே டினாமினேட்டர் தனியாக எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x. இப்போ எக்ஸுக்கு நீங்கள் 0 அப்ளை பண்ணிங்கன்னா சைன் 0 என்ன 0, 2 into 0னா 0. எகெயின் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி டைப் இருக்குது, இன்டெர்மினேட் ஃபார்மில் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், ஃபர்தராக நான் என்ன செய்யணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபர்தராக நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு 2. சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு நான் 0 கொடுத்தேன் அப்படின்னு காஸ் 0 டிவைட் பை 2 ஆகிடும். காஸ் 0 என்னது எனக்கு 1. ஸோ என்னாச்சு 1 டிவைட் பை 2. அப்போ ஃபைனல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் x டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை 2. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் 0 பை 0 ஃபார்மேட் வந்தது. நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம். எகெயின் 0 பை 0 வந்தது. நம்ம ஃபர்தர் என்ன பண்ணோம், எகெயின் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்கணும், கண்டினியூஸ் ஆகிட்டே வந்தால் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஃபைனட் வேல்யூ வரும். ஸோ ஃபைனட் வேல்யூ வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலும் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் இருக்குது. இது நீங்கள் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணி போடலாம், எல்லா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணாமல் போகலாம். இன்ஃபினிட்டி வந்துட்டாவே ஹையஸ்ட் டிகிரி நம்ம வெளியே காமனாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? பட் நான் என்ன பண்ணுறேன், எல்லா ஹாஸ்பிட்டலே நான் ட்ரை பண்ண போகிறேன். இங்கே எக்ஸுக்கு நான் இங்கே இன்ஃபினிட்டி கொடுத்தேன்னா மேலே இன்ஃபினிட்டி கீழே நேரம் இங்கேயும் இன்ஃபினிட்டி வந்துடும். அப்போது இது வந்து ஐடி டைப் இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ 2 2 சார் நினச்சி எனக்கு அப்படியே 4x மாறிடும். இங்கே 3 வந்து 0 மாறிடும். ஏன்னா எக்ஸ் போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே எனக்கு என்ன கிடைக்குன்னா 2x மைனஸ் ஆகிடும்னா 5. எகெயின் நான் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இதுவும் இன்ஃபினிட்டி டிவைட் பை இன்ஃபினிட்டியாக மாறிடும். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐடி டைப். சரிங்களா? ஃபர்தராக நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறேன். எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4, 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. ஸோ 4/2 அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 தான். இங்கே எக்ஸே இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன், இன்ஃபினிட்டி கொடுக்கணும்னு அவசியம் இங்கே இல்லை. இது இன்டிட்டர்மினேட் ஃபார்மேட்டில். சப்போஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்மேட்டில் போடாமல் நம்ம எப்படி சார் போடலாம் அப்படின்னு சொன்னால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 அப்படி எடுத்துட்டிங்கன்னா இதில் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டிகிரியை நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே எடுக்கணும். ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, அதை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே 2 மைனஸ் 3 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நிற்கும். இங்கே இதே போல் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 மைனஸ் இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதனால் 5/x வந்துடும். இங்கே எக்ஸே இல்லை, அதனால் இங்கே 3/x ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும், உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே இன்ஃபினிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் 2 மட்டும் வரும். ஏன்னா 3/∞ உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ 2 டிவைட் பை இங்கே 1 மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா 5/∞ 0, 3/∞ ஸ்கொயர் அதுவும் 0 ஆகிடும். ஸோ இப்படியும் போடலாம். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணாமல் இந்த சம்மை இப்படி போடலாம். எல்லா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராசஸ் என்ன ஆகிடும், கொஞ்சம் கண்டினியூஷனாக இருக்கும். பட் இட் இஸ் ஈஸி டு. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் டிவைட் பை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா இல்லை எக்ஸுக்கு என்ன கொடுக்குறீங்க இன்ஃபினிட்டி, அப்போது இன்ஃபினிட்டி லாக்னாலும் இன்ஃபினிட்டி தான். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது ஐடி டைப்பில் இருக்குது. ஸோ ஃபர்தர் என்ன பண்ண போகிறோம், எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 1/x. ஸோ இந்த எக்ஸ் எங்கே போய்டும், மேலே போய்டும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வெறும் எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடையாது, அதனால் நம்ம வெறும் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி இதை சம் முடிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 4 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/2 மைனஸ் இங்கே சீக்கண்ட் எக்ஸ் டிவைட் பை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா tan x. இப்போ நீங்கள் இந்த இடத்துல 5/2 கொடுத்தீங்கன்னா சீக்கண்ட் 5/2 சீக்கண்ட் எதோட ரெசிப்ரோக்கல், காஸ் ரெசிப்ரோக்கல். ஸோ சீக்கண்ட் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/cos x அப்படின்னு நம்ம எழுதலாம்.
சரிங்களா? இப்போ cos 90னா 0 தெரியும், 1/0னா இன்ஃபினிட்டி, அதனால் இன்ஃபினிட்டி. இங்கே tan x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா tan pi by 2, tan pi by 2னாலும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி டைப்பில் இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to pi by 2, இது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா secant x எப்படி எழுதலாம்னா 1 by cos x, tan x எப்படி எழுதலாம்னா sin x டிவைட் பை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா cos x. இப்போ cos x என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லிமிட் x tends to pi by 2, இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 by sin x. நீங்கள் pi by 2 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் sin pi by 2 எவ்வளோ ஆகிடும் உங்களுக்கு 1. இப்போது லிமிட் x tends to pi by 2 1 divided by sin x which is equal to என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. நம்ம கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிமிட் x tends to infinity e power minus x என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் root x. ஸோ கொடுத்துருக்கூடிய ஃபார்மேட்டை நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f of x divided by g of x, அதாவது r of x is equal to நம்ம எப்படி எழுதுனா f of x divided by g of x அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய e power minus x-ஐ நான் டினாமினேட்டர் கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். லிமிட் x tends to infinity root x divided by e to the power of x. இப்போ இது வந்து என்ன x இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா ரூட் இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி, இதுவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி டிவைட் பை இன்ஃபினிட்டி ஃபார்மேட்டில் நமக்கு கிடச்சிடுது. அதனால் இது வந்து ஐடி டைப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம ரூல் படி என்ன பண்ணணும், நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் அப்படின்னா 1 டிவைட் பை 2 இன்ட்டு ரூட் எக்ஸ். ஓகே. அப்போ இது 1 டிவைட் பை என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ரூட் எக்ஸ். e power xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் e power x தான். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா லிமிட் x tends to infinity 1 divided by 2 into root x into e power x. ஸோ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா 1 by இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும், இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ 1 by இன்ஃபினிட்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 0. ஓகே. ஃபைனலாக நம்மளுக்கு லிமிட் x tends to infinity e to the power of minus x root x, அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. சரிங்களா? அதுக்கடுத்தது இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. லிமிட் x tends to 0 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1 divided by sin x minus 1 by x. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் f of x divided by g of x அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதிக்கணும். அதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x minus sin x, இங்கே x இது sin x டிவைட் பை x sin x. இப்போ லிமிட்டை நான் 0ன்னு அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் நியூமரேட்டரும் 0 டினாமினேட்டரும் 0. அப்போ இது ஐடி டைப் இன்டெர்மினேட் ஃபார்மில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறேன். லிமிட் x tends to 0, நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேஷன், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 1. sin x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து cos x. பட் டினாமினேட்டரை நான் என்ன பண்ணணும்னா uvயில் போடணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் uv எப்படி எழுதுறேன்னா uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஸோ எக்ஸை வச்சுக்க போகிறோம். sin x டிஃப்ரென்ஷியேஷன் cos x ப்ளஸ் sin x வச்சுக்க போகிறோம். எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1. இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் cos 0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1, sin 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இங்கே 1 minus 1 அப்படின்னு சொன்னால் நியூமரேட்டர் 0. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் 0ன்றதுனால 0 ஆகிடும், sin 0ன்றதுனால 0 ஆகிடும். அதனால் இது 0/0. எகெயின் நம்ம என்ன செய்யணும், எல்லாப்பட்ட ரூலை யூஸ் பண்ணணும்னா லிமிட் x tends to 0, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 0. cos x டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் cos x அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் sin x. ஸோ மைனஸ் இங்கே இருக்க ஒரு மைனஸ், இங்கே வரக்கூடிய மைனஸ் வரதுனால உங்களுக்கு ப்ளஸ் sin x மாறிடும் டிவைட் பை. ஸோ நியூமரேட்டர் ஓவர். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே எகெயின் என்ன யூஸ் பண்ணணும் uv ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் uv டேஷ்
plus vu dash. ஸோ இங்கே எக்ஸ் வச்சுக்க போகிறேன். நான் முன்னே சொல்லிட்டேன் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் இப்போ காஸ் எக்ஸ் வச்சுக்க போகிறோம். எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் இங்கே தனியாக சைன் எக்ஸ் இருக்கா, சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, 0 கொடுக்க போகிறீங்க. முன்னே சொன்னோம் சைன் 0னா 0, அப்போ நியூமரேட்டர் 0. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் 0, 0 anything 0. ஓகேங்களா, தென் காஸ் 0னா 1, அப்போ 1, இங்கே காஸ் 0னாலும் 1, அப்போ 0 டிவைட் பை 2 ஆக மொத்தம் எனக்கு என்னாச்சு 0. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 டிவைட் பை சைன் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ், இதனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜி ஆஃப் எக்ஸ் ரேஷனல் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கு இல்லைங்களா, அதனால். ஸோ இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் 1 ப்ளஸ்னால் ரைட் ஹேண்ட் லிமிட், அவ்வளோதான், ரைட் ஹேண்ட் சைடில் போகும். 2 டிவைட் பை கிளாஸ் எப்பவுமே 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, நீங்கள் கேட்குற டாபிக் நடத்தப்படும். இந்த டாபிக் லாஸ்ட்டு 6th சாப்டர் டவுட் கேட்டாங்க, 6th சாப்டர் நடத்தப்பட்டுச்சு. இப்போ 7th சாப்டரில் இந்த ஏரியா டவுட் கேட்டிருக்காங்க, அதனால் இதை மட்டும் நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு டவுட் ஆகிற டாபிக் நாங்கள் நடத்துவோம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் அப்படின்னா 2 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஏன்னா இது என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா, அதனால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இதை நம்ம லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா, இங்கே 2 மட்டும் வரும், மைனஸ் இங்கே எக்ஸ் இன்ட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ லிமிட் இது சிம்பிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் உள்ள மட்டும் இப்போ என்ன ஆகிடும்னா 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடும்னா எக்ஸு, கீழே நம்ம டேரெக்டாக கூட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அதே கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு பாருங்கள். 1 கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே 2, இங்கே மைனஸ் 1, என்னாச்சு ப்ளஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் 1. சரிங்களா, சாரி, நம்ம இங்கே மைனஸ் போடும்போது இங்கே மைனஸ் 1 வரணும். ஏன்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் எக்ஸ், ஸோ மைனஸ் 1 ஆகிடும். ஸோ இப்போ 0 டிவைட் பை 0, அதாவது இது வந்து ஐடி டைப்பில் வந்துடும். இதை நீங்கள் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் இங்கே 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, ஸோ மைனஸ் 1 டிவைட் பை என்னாச்சு அப்படின்னு சொன்னால் கீழே நம்மளுக்கு வெறும் 2x மட்டும் நிற்கும். இப்போ எக்ஸுக்கு 1 கொடுக்குறீங்க, ஸோ மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 1 டிவைட் பை 2 இன்ட்டு 1. ஸோ மைனஸ் 1 இது மைனஸ் 2 மைனஸ் 1 டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 டிவைட் பை 2. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் number 8. Limit x tends to 0 plus x power x. இது வந்து ஃபங்க்ஷன் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், நம்மளுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் ரேஷனலுக்கு கொண்டு வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டால் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். அதனால் என்ன எடுத்துக்க போகிறோம்னா லெட் ஏன்றதை அசைன் பண்ணிக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் எக்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக இருக்குது, பவரில் இருக்குது. ஸோ இந்த நான் என்ன பண்ண போகிறேன், ரேஷனலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் இதுக்கு லாக் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இதுக்கு ஆப்போசிட் எடுக்கணும்னா லாக் தான் ஆகணும். ஸோ லாக் ஏ, அப்போ லாக் எக்ஸ் பவர் எக்ஸு. ஸோ நம்மளுக்கு லாக் ஃபார்மில் இருக்குது, லாக் ஏ பவர் பி அப்படின்னு சொன்னால் பி இன்ட்டு லாக் ஏ. சரிங்களா, லாக் ஏ பவர் பி அப்படின்னா பி லாக் ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இங்கே எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன்ட்டு, ஓகே எனக்கு கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு ஃபோன், ஐ திங்க் இதில் கட் ஆனாலும் கட் ஆகும், ஃபோன் ஹீட் ஆகிடுச்சு.
ஸோ முடிய வரையும் நடத்துகிறேன் log a, அதுக்கடுத்து பிரேக் எடுத்துகிட்டு நடத்துவேன். ஸோ இந்த எக்ஸ் முன்னாடி வந்துடும், எக்ஸ் இன்ட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா log x. ஸோ எனக்கு f of x divided by g of x வேணும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸை நான் எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். இது log x எழுதிக்கிறேன், இது 1/xன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ் மேலே போயிடுச்சுன்னா x log x அப்படின்னு ஆகிடும். சரிங்களா? ரைட். இப்போ எனக்கு லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். லிமிட் x tends to 0 plus log a. இந்த பக்கம் லிமிட் x tends to 0 plus இங்கே log x divided by 1/x. இங்கே 0 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டி, இது எனக்கு என்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ எனக்கு அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா log 0னா இன்ஃபினிட்டி, 1/xனால இன்ஃபினிட்டி. இது வந்து ஐடி டைப் இன்டிடெர்மினேட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எலாஸ்பிட்டல் கண்டினியூ பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ லிமிட் x tends to 0 log x அப்படின்னு சொன்னால் 1/x. 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 divided by x square. ஸோ லிமிட் x tends to 0, இது 1/x, இதனால -x square divided by 1. x நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஸோ which is equal to limit x tends to 0 -x மட்டும் இருக்கும். xக்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா 0. ஆனால் கொஸ்டின் நம்ம லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா லிமிட் x tends to 0 log x power x. சரி, log a, ஏக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் x power x. இங்கே அடிஷ்னலாக நம்மளுக்கு லாக் இருக்குது, நாம தான் லாகை கொண்டு வந்தோம் இல்லைங்களா? அப்போ இந்த லாகை நாம தான் ரிமூவ் பண்ணணும். இது ஒரு தியரம் இருக்குது, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் தியரம் அப்படின்னு சொல்லி. பை காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் தியரம் இந்த லாக் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ லாகு என்ன எழுதலாம்னா லிமிட் x tends to 0 x power x which is equal to 0. இப்போ இந்த லாகை நான் எக்ஸ்பொனென்ஷியலில் கன்வெர்ட், இந்த லாகை ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் எக்ஸ்பொனென்ஷியலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் கன்வெர்ட் பண்ணால் லிமிட் x tends to 0 x power x 0 ப்ளஸ் போட்டுக்கோங்க. 0 ப்ளஸ்ன்றது ரைட் ஹேண்ட் லிமிட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே e பவர் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் 0. இந்த லாகரிதமிக்க எக்ஸ்பொனென்ஷியலில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ e பவர் 0னா எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 0 plus x power x which is equal to 1. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to infinity 1 plus 1/x the whole power அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x. ஸோ இதுவும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரேஷனல் ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் லெட் a is equal to 1 plus 1/x the whole power என்ன எடுத்துக்கிறேன் x. ஸோ இந்த எக்ஸ்பொனென்ஷியலாக நான் லாகரிதமிக் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஈஸியாக கொண்டு வர முடியும். அதனால் நான் லாக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ log of 1 plus 1/x the whole power x. take log on both sides அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் log a power b அப்படின்னு சொன்னால் b into log a the power comes to front. அப்போ இங்கே இருக்கக்கூடிய x என்ன ஆகிடும்னா முன்னாடி வந்துடும். ஸோ log a which is equal to x into log of 1 plus 1/x. எகெயின் முன்ன சொன்ன மாதிரி தான் நம்ம ரேஷனல் ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற எக்ஸை நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். log a which is equal to log of 1 plus 1/x divided by 1/x. ஸோ இந்த எக்ஸ் மறுபடியும் அங்கே தான் போகும். சரியா? நம்ம ஏன் கொண்டு வந்தோம்? ஸோ நம்மளுக்கு வந்து r of x is equal to f of x divided by g of x இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் கொண்டு வரோம். அதுக்காக வேண்டி இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்போ கொஸ்டின் நம்மளுக்கு லிமிட் இருக்குது, லிமிட் அப்ளை பண்ணுவோம். லிமிட் x tends to என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஃபினிட்டி 1 plus 1/x சாரி லிமிட் x tends to infinity log a which is equal to limit x tends to infinity இங்கே log of 1 plus 1/x divided by என்னாச்சு அப்படின்னு சொன்னால் 1/x. இங்கே நீங்கள் log infinity கொடுத்தீங்கன்னா இங்கே log 1 கிடைக்கும். இங்கே log 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. இங்கே infinity கொடுத்தீங்கன்னா 0, 1/infinity 0, அப்போ 0/0. சரிங்களா? 0/0ன்றது என்ன ஃபார்மு? ஐடி ஃபார்ம், indeterminate ஃபார்ம். ஸோ வாட் வி டூ, வி வாண்ட் டு டூ டிஃப்ரென்ஷியேஷன். நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். எப்படி? நியூமரேட்டர் தனியாக, தென் டினாமினேட்டர் தனியாக. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் log x அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/x.
சரிங்களா? தென் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ இங்கே 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ். லாக் ஆஃப் கழுதை அப்படின்னு இருந்தாவே போதுமானது. லாக் ஆஃப் கழுதைன்னா 1 டிவைட் பை கழுதை. தென் கழுதைக்கு என்ன மூட்டை தூக்குதோ அதை பார்க்கலாம். அந்த மாதிரி லாக் ஆஃப் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 1 பை எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1 by x அப்படின்னா மைனஸ் 1 டிவைட் பை என்ன எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1 கொண்டு போயிடுங்க. ஸோ அக்கார்டிங் டு ஃபார்முலா ஸோ மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1 வரும். ஸோ மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதான் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா. டிவைட் பை இங்கே 1 பை எக்ஸ் அப்படின்னு சொன்னால் மைனஸ் 1 டிவைட் பை என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு என்ன கொடுக்குறீங்க, இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா 1 பை இன்ஃபினிட்டி. அப்போ இந்த டேர்மு 0 மாறிடும். 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 0. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வாட், 1. அண்ட் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இருக்குது, லாக். ஐ மீன் கொஸ்டின் நம்மளுக்கு லாகே யூஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம இங்கே லாக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ லாக் நம்ம என்ன பண்ணியாகணும், ரிமூவ் பண்ணிடணும். தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எனக்கு லாக் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துருக்கு இல்லையா. இதில் இருக்கக்கூடிய லாகை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு ஒரு தியரம், என்ன தியரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் தியரம். சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க என்னென்னா ஃபாக் காஃப் அப்படி இல்லைங்களா, ஃபாகு காஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எஃப் காம்போசிட் ஜி, ஜி காம்போசிட் எஃப் லைக் தட். ஸோ இதில் நம்ம வெளியே எடுக்கலாம். லாக் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 1. இப்போ இது லாகர்தமிக்காக இருக்குது. லாகர்தமிக் ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்போனென்ஷியலில் கன்வெர்ட் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு தான் பார்க்குறோம். லாக் என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே ஏக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ். அதை எடுத்து எழுதிக்கலாம். அதாவது கொஸ்டின் வேறு ஒன்றும் இல்லை, 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன ஆகுனா ஈத் பவர் வேல்யூவாக போயிடும். அப்போ இ பவர் 1. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் the whole power x which is equal to e. சரிங்களா. ஸோ ஈன்றது ஆல்வேஸ் நம்மளுக்கு தெரியும். ஈன்ற வேல்யூ எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா 2க்கும் அட்மோஸ்ட் 3க்கு இருக்கும். அதாவது 2.781 எக்ஸட் அப்படி போயிட்டு இருக்கும். சரிங்களா. இது இரேஷனல் நம்பர், டிரான்ஸ்டென்டல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2.781 அப்படின்னு போகும். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. இன்றைக்கி இதோட முடிக்கிறோம். ஏன்னா என் ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஏறிடுச்சு, சாரி. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/2 என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா sin x the whole power tan x. sin x the whole power tan x. ஸோ இது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5/2னா sin 1. ஸோ 1 பவர் ஆயிடுச்சு இன்ஃபினிட்டி. இது வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐடி டைப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ இங்கே எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ அப்படின்றது sin x பவர் என்ன எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா tan x. இப்போ என்ன பண்ணுறோம், லாக் ஏ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாக் ஏ அப்படின்னா இந்த tan x முன்னாடி வந்துடும். ஸோ tan x இன்ட்டு லாக் sin x. நான் ஷார்ட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ tan x எப்படி எழுதலாம், 1 டிவைட் பை cot x இல்லைங்களா. ஸோ லாக் sin x டிவைட் பை என்ன எழுதலாம்னா cot x. ஸோ எனக்கு தேவையான அந்த f of x டிவைட் பை g of x அந்த ஃபார்மேட்டுக்கு நான் வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 5/2 log a which is equal to limit x tends to 5/2 log sin x divided by என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் cot x. இப்போது sin π/2 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 வந்துடும். ஆனால் log 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. cot π/2னா உங்களுக்கு 0. ஸோ 0/0 அப்படின்றனால இது வந்து ஐடி டைப். சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பண்ணலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/2 லாக் அப்படின்னே சொன்னேன். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x இல்லைங்களா. இப்போ லாக் sin xனா 1 டிவைட் பை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா sin x. அப்புறம் sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகிடும், cos x. cot x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் cosecant ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு 1/cosecant x 1/cosecant x அப்படின்னு சொன்னால் sin x.
சரிங்களா? ஸோ இதை லிமிட் x tends to pi by 2 இது 1 by sin x அதாவது cos x divided by என்னதுலாம் sin x இந்த மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் x இருக்கா அதை மைனஸ் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா sin square x. அப்போ இங்கே ஒரு sin x இங்கே ஒரு sin x நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஸோ லிமிட் x tends to pi by 2 minus sin x into cos x. ஓகே, ஸோ இங்கே நம்ம pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா sin pi by 2னா 1, cos pi by 2 அப்படின்னு சொன்னால் 0. ஸோ 1 into 0னா 0. ஸோ என்டையராக நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. இப்போ லிமிட் x tends to pi by 2 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா log a is equal to என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 0. ஆனால் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இல்லை லாக் இல்லை இல்லையா? ஸோ லாக் நம்ம வெளியே எடுக்கணும். பை காம்போசிஷன் ஃபங்க்ஷன் தேர்த்தபடி நம்ம எழுதும்போது லாக் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை டூ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 0. லாகை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை டூ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 0. ஏன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை டூ ஏக்கு பதில் என்ன எழுதிக்கிறோம் sin x பவர் tan x விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆச்சுன்னா 1. ஓகே, இன்னையோட கிளாஸ் முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க 6th சாப்டர் எக்ஸைஸ் 6.9 நாளைக்கு எக்ஸைஸ் சாப்டர் 6.9 பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக நடத்தப்படும். ஓகே கைஸ், இன்னைக்கு கிளாஸ் முடியுது. தேங்க்யூ.